ஏன்னா இதில் வந்துட்டு போலீஸ் துறையும் சம்மந்தப்படுது. போலீஸே வந்து சரியான பாதுகாப்பு கொடுக்கலன்னு சொல்லிட்டு அவங்க ஒழுங்கான பாதுகாப்பு, முறையான பாதுகாப்பு கொடுத்துருக்கிறதா சொல்றாங்களே. ஒழுங்கான பாதுகாப்பு கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு சம்பவமே நடந்திருக்காது. ஏன்னா இப்போ நீங்கள் அவர் திருவாரூர் போனார், அப்போ நாகப்பட்டினம் போயிருக்காரு, திருச்சி போயிருக்கிறாரு. அது டஃப்பாக தான் இருந்திருக்கும் போலீஸுக்கு. ஏன்னா அந்த கூட்டங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு அன்ரூல்டு மாபு மாதிரி தான் அவங்க ஆயிட்டாங்க. ஏன்னா பிள்ளைங்க வந்துட்டு அவரை ஃபாலோ பண்ணி வர்றதும், அந்த ஃபேன்ஸ் எல்லாம் அதே மாதிரி வந்துட்டு மரத்தில் ஏறி அவர் பார்க்கணும், அதே மாதிரி அந்த அந்த கம்பமெல்லாம் அந்த எலக்ட்ரிக் போஸ்டெல்லாம் ஏறுறது, அதாவது அந்த உயிரை மாய்ச்சிக்கிட்டு நான் எப்படியாச்சும் திரையில் பார்த்தேன் நான் விஜயை வந்துட்டு நேரில் பார்க்கணுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த கூட்டம் வந்துட்டு அப்படி வந்து அவரை ஃபோக்கஸ் பண்ணுது. ஏன்னா அந்த இவங்க சொல்கிறாங்க, இந்த வல்லுநர்கள் தான் சொல்கிறாங்க, அந்த மாபு சைக்காலஜி வந்துட்டு இப்போ ஜென்ரலாக இப்போ ஒருத்தர் பேச்சை கேட்க வரோன்னு சொன்னால் அவங்க அப்படி கூட்டம் நெறிய மாட்டாங்க. அவங்க வந்துட்டு அப்படியே அந்த பேச்சை மட்டும் கேட்கறதுக்காக இஷ்டம் போல் அவங்களுக்கு கன்வீனியன்ட்டான இடத்துல உட்காந்துருப்பாங்க. வீட்டில் கூட இருந்து கேட்கலாம், ஏன்னா கலைஞர் பேசும்போதெல்லாம் அப்படி தான். ஆனால் இவர் வந்துட்டு எப்படி வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா அவங்கள பார்க்கணும். திரையில் பார்த்தவங்க நேரில் எப்படி இருக்காங்க. இப்போ இறந்து போனவங்களாம் ஓட்டு போடுறவங்கள குழந்தைங்க. ஏன்னா அவரோட ஃபேன்ஸு, அவரால் கவரப்பட்ட குழந்தைகள் அவர்கள்.